வணக்கம். அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நம்ம கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. ஒரு சில நபர்கள் எனக்கு பேட் கமெண்ட் வர்றது ரொம்ப ரேரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த அளவுக்கான அனாவசியமான விஷயங்களுக்குள்ளே நான் போக மாட்டேன். ரெண்டாவது எது சரி எது தப்புன்னு யோசித்து நான் ஒரு வீடியோ கொடுப்பேன். நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும். ரெண்டாவது அடுத்தவங்க அதை விமர்சனம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தெளிவாக இருப்பேன். ஒரு பெரிய லென்த்தான வீடியோவாகவே பேசி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கோயிலில் செய்வன மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எடுபடக்கூடிய ஒரு இடம். இது ஒரு பொது வழிபாட்டு தலம். இங்கு முருகப்பெருமான் இருக்காரு, இங்கு நாகபராசக்தி அம்மன் இருக்கு, இங்கு கோட்டை கருப்பசாமி இருக்காங்க, இங்கு பிரத்யங்கரா தேவி அம்மன் இருக்கிறாங்க, சிவபெருமான் பார்வதி இருக்கிறாங்க, சித்தர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வழிபாடு செய்வதற்கான ஒரு சிறந்த வழிபாட்டு திருத்தலம் மற்றும் பரிகார திருத்தலம். இந்த இடத்துக்கு வந்துட்டாலே குரு பகவானுடைய அருளும் ராகு கேதுவுடைய அருளும் கிடைக்கிறதுனால இது சிறந்த ஒரு குரு பரிகார தலம். இந்த தலத்துக்கு நீ வந்துட்டு போனாலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனால அற்புதங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்மளுடைய கோவில் இது. இந்த கோவிலுக்கு 100 பேர் வராங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல ஒரு 75% பக்தர்கள் அவங்க என்ன எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வராங்களோ அது உடனுக்கு உடனே அவங்களுக்கு சக்சஸ் ஆகி அவங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும். அதுல ஒரு சில பக்தர்கள், ஒரு 25% பக்தர்களுக்கு அவங்களுடைய நேர காலம், அவங்களுடைய பூர்வ கர்மா, அவங்க செய்யக்கூடிய வேண்டுதல்களுடைய பலன் இது கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. ஆனால் 100க்கு 75% பக்தர்களுக்கு நம்ம திருக்கோயிலுக்கு மனமாற வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நடக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வத்து மேல அதீதமான நம்பிக்கையும், நடக்காதவங்க மேல கொஞ்சம் விமர்சனங்களும் வர்றது வழக்கம்தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் கோயிலுக்கு நடக்கலைன்னு சொல்லி விமர்சனம் பண்றவங்களை விட இந்த கோயில் தெற்க இருக்கா, கிழக்க இருக்கா, மேற்க இருக்கா, இது எப்படி இருக்கும், நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எப்படி இந்த கோயிலை உருவாக்கினேன், எப்படி வழிபாடு செஞ்சேன், இங்கே என்ன வாக்குமுறை இருக்கு, இந்த வாக்குமுறை எப்படி உருவாயினுச்சு, இந்த கோயில் எப்படி இருக்கு, இந்த கோயிலில் எப்படி திருப்பணிகள்லாம் நடக்குது, இது எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு 2 நிமிஷம் என்னுடைய வீடியோக்களை பார்ப்பாங்க. வீடியோக்களை பார்த்துட்டு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தோன்ற கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதிகமாக எனக்கு வர கமெண்ட் ஒரு சில நாத்திகவாதிகள், பெரியாரிஸ்டாக இருப்போம், இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு மாற்று மதத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களில் ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப ஒரு 100 மெசேஜ் வந்துச்சுன்னா 100 மெசேஜில் ஒரு 5 மெசேஜ் இந்த மாதிரியான ஆட்கள் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்மளுடைய கோயில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய இந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் தயாராகிட்டு இருக்குது. இன்னைக்கு புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பக்கம் அன்னதானம் தயாராகிட்டு இருக்குது. அன்னதானம்லாம் இறக்கி வச்சுட்டு அன்னதானம்லாம் இப்போ சமைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இங்கே மழை டைமாக இருக்குது. எங்களால் விரவு எல்லாமே சுத்தமாக நனைஞ்சிடுச்சு. இப்போ கேஸ் கிடைக்கிறது கிடையாது. நான் இந்த கேஸுக்காகவும் நான் அந்த அடுப்புக்காகவும் ஒரு விஷயத்தில் இங்கே நான் தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு இது ஒரு வேலை. சரி, இதுதான் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமானுடைய கோயில் வேலை அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது முருகப்பெருமானுக்கு கடவுகள் நடந்துட்டு இருக்கு, கடவு எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃபைலு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது 2க்கு 2 அப்படிங்கிற அளவுக்கு உள்ள பெரிய எடுக்கக்கூடிய ஃபில்லரு. அதே மாதிரி 2 ஃபில்லரு, பாக்கி அது எல்லாமே ஒரு அடி ஃபில்லர் தான். இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயில், முருகனுடைய கோயில் வேலைகள் எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. அந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயில் வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது நம்மளுடைய கவனங்கள் அதிகபட்சம் நம்ம கோயில் விஷயத்துல தான் நம்ம தலையிட்டு நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல தேவையில்லாத கமெண்ட், தேவையில்லாத இது, நீ இப்படின்னு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும்போது இவங்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா, வீட்டில் ஏதாவது வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு தோணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எந்த ஒரு கமெண்ட் வெட்டியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. எவன் அது அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ உழைச்ச காசு இருக்கோ இல்லை பெரியவங்களோ யாரோ ஒருத்தவங்க செல்லு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதோட அருமை என்னன்னு தெரியாது. அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு கமெண்ட் பண்ண நிறைய நேரம் இருக்கு தங்கம். எனக்கு இந்த கமாண்டை படிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது,
அதுக்கு பதிலுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு, என்னுடைய கோயில் வேலையை பார்த்துட்டு, என்னுடைய ஆன்மீக வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பசுமடத்துக்கு இருக்குது பத்தாக்குறைக்கு, பசுமடத்துக்கு இப்போ கொஞ்சம் கண்ணுக்குட்டிகள் இருக்குது, அதை பராமரிக்கணும், அதுக்கு வைக்கல் போடணும், அதுக்கு தீனி போடணும், அந்த மாதிரி வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நான் அதை பார்க்குறதா, இல்லை நம்மளுடைய கோயிலில் முதியோர் இல்லத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த முதியோர் இல்லத்துக்கான ஏழ்றைக்கு வாங்குறதுக்கான சில சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் ஈடுபடுறதா, இல்லை இந்த முருகன் கோயிலுக்கு நான் ஈடுபடுறதா, இல்லை இந்த பக்கம் நம்ம கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறதா, இப்படி நிறைய விஷயங்களை நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்துட்டு யாருக்கும் இந்த மெசேஜ் பண்ணுறதோ, இந்த ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கதோ, எனக்கு வந்து அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது, எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு வந்துட்டு நான் உனக்கு பார்க்க என்னோடய வீடியோ பார்க்க பிடிக்குதா பாரு, பார்க்க பிடிக்கலையா நீ தள்ளி விட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போ. இல்லையா எனக்கு தப்பான கமெண்ட் இல்லை ஏதாவது பேட் கமெண்ட் போடணும்னு ஆசை இருக்கா, தாராளமாக நீ போட்டுட்டு போ. ஏன்னா நீ போடுற கமெண்ட்டை எனக்கு படிக்க நேரம் கிடையாது. அதனால் நீ போடுற கமெண்ட்டை மற்றவங்க படிப்பாங்க அப்படின்னு நினைக்காத. கண்டிப்பாக நான் அதை பார்த்தேன்னா அதை மியூட்டில் போட்டுருவேன். ஏன்னா எது நமக்கு தேவையில்லையோ, நமக்கு தேவையில்லாத கருத்துக்கள் யார் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா மியூட்டில் போட்டுருவேன். நீங்கள் வந்து என்னதான் அதில் மெசேஜ் அனுப்பினாலும், நீங்கள் அனுப்புகிற ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் அந்த மெசேஜ் வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா அதை போயிட்டு நான் பிளாக் பண்ணுவேன், இல்லைனா இது பண்ணிட்டு நான் போயிட்டுருப்பேன். ஏன்னா நீ தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நேரத்தில் எத்தனையோ அனாத பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு ஆதரவு உன்னால் செய்ய முடிஞ்சால் செய். இல்லை நம்ம கோயிலுக்கு ஒரு நாள் வந்து ஒரு கல் எடுத்து கொடுக்க முடிஞ்சா செய், இல்லை ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்க முடிஞ்சா அதை செய். நீ வந்து தேவையில்லாமல் கமெண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணினா உனக்கு அது புண்ணியமாவது கிடைக்கும். அதனால் தேவையில்லாமல் கமெண்ட் போடக்கூடியவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். என்னை ஃபாலோ பண்ணி என்னட்டேருந்து என்ன வந்து என்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய யாருக்கும் இந்த வீடியோ கிடையாது. தேவையில்லாமல் என்னை ஒரு சும்மா வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது கமெண்ட் போடுறீங்கல்ல, அந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் சோசியல் சர்வீஸுகள் உள்ள அனைத்து சமூகங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய மேலான ஆதரவுகளை கொடுங்க. யூடியூப்பில் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு 25,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 50,000 பேர்கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே எனக்கு சந்தோஷமான விஷயம். இன்னும் அதிக அளவுக்கு நான் ஃபாலோவர்ஸை தேடி அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஏறத்தாழ இதுவே வந்து ஒரு 1,00,000 கிட்ட நெருங்க போகுது. அதனால் எனக்கு இவங்க இந்த ஃபாலோவருக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல நல்ல தகவலை கொடுக்கணும். எனக்கு அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. நான் அது சம்மந்தமாக பார்க்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டேட்டா முடிஞ்சிச்சு, டேட்டா போயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அப்புறம் சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ். யாரையும் கஷ்டப்படுத்தன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்படுத்த நினச்சிங்கன்னா பின்னாடி உங்களை கஷ்டப்படுத்த யாராவது ஒருத்தவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன்.